அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு செரி டாக் தமிழ். நிர்மலும் அவங்க அம்மாவும் ஒரு ஓட்டு வீட்டில் வாழ்ந்துட்டு வந்தாங்க. வெளியில் தகரத்தில் செஞ்ச காம்பவுண்ட் இருந்துச்சு. மழை அதிகமாக பெய்கிறப்ப அந்த வீட்டில் அங்கங்கே ஒழுகும். இந்த சூழ்நிலையில் தான் நிர்மலை அவங்க அம்மா ரொம்ப சிரமப்பட்டு வளர்த்தாங்க. இப்போது நிர்மல் ஒரு மெக்கானிக் கடையில் வேலை பார்க்குறான். அவங்களோட ஜீவனத்தை செஞ்சுக்கிற அளவுக்கு கொஞ்சமாக சம்பாதிக்கிறான். ஆனால் அவன் இன்னும் முன்னேறணும் அப்படிங்கிறது அவங்க அம்மாவுடைய ஆசை. ஆனால் நிர்மல் அவனை முன்னேற்றத்துக்கு விட மற்றவங்களுக்கு ஓடி ஓடி உதவி செய்கிறது தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க அம்மா பல நாள் சொல்லுவாங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல தப்பு இல்லை, ஆனால் நம்மளோட முன்னேற்றம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு உதவி செய் அப்படின்னு பல நாள் அவன்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் அதை அவன் பெருசாக பொருட்படுத்த மாட்டான். இதே மாதிரி நாட்கள் போயிட்டே இருந்தது. அவனோட வீட்டை சுற்றி இருக்கவங்களும் நிர்மல்கிட்ட தான் எப்பயுமே பல உதவிகளை கேட்பாங்க. அதே மாதிரி அவன் வேலை செய்கிற மெக்கானிக் கடையில் இருக்கவங்களும் நிர்மல்கிட்ட மட்டும்தான் எல்லா வேலையையும் ஒப்படைப்பாங்க. யார்கிட்டையும் இல்லை அப்படின்னு சொல்லாமல் எல்லாருக்குமே அவங்களுக்கு உதவி செஞ்சு கொடுக்கறது நிர்மலோட வழக்கம். இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் திடீர் காற்று, மழை. நிர்மல் அவன் வேலை செய்கிற மெக்கானிக் கடையில் மாட்டிக்கிட்டான். எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாத நிலையில் அவன் கடையிலேயே இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அப்போது அந்த மழை முடிஞ்ச பிறகு அவன் வீட்டுக்கு வரான். வந்து பார்க்குறப்ப அவனோட வீடு ரொம்ப சேதமடைஞ்சு இருக்கிறத பார்க்குறான். அந்த தகரம் எல்லாமே மண்ணோட புதைஞ்சு கிடக்குது. கொஞ்சமாக ஒழுதுட்டு இருந்த அவனோட வீடு இப்போ அதிகமாக ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் பார்த்த உடனே நிர்மலுக்கு ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு. பல பேருக்கு ஓடி ஓடி உதவி செஞ்ச அவனுக்கு இந்த கஷ்டத்தில் உதவி செய்கிறதுக்கு யாருமே வரல. அவங்க அம்மா இந்த வீட்டோட நிலைமையை பார்த்து ரொம்ப வேதனையோடு உட்காந்துருந்தாங்க. நிர்மல் முதல்ல அவங்க அம்மாவை போய் அவங்கக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசி அவங்களுடைய மனசை தேத்திட்டு அவனுக்காக வேலை பார்க்கணும் அப்படிங்கிறத அந்த தருணத்தில் முடிவு பண்ணி அவனோட வீட்டை சீரமைச்சான். அவனோட ஓட்டை மாற்றி வெளியில் இருக்கிற அந்த தகரத்தெல்லாம் கரெக்ட் பண்ணி அவனோட வீட்டை இப்போது நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு வந்தான். கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு மனசில் நம்ம இத்தனை நாள் மற்றவங்களுக்கு செஞ்ச உதவி எந்த விதத்துலேயும் நம்மளுக்கு திரும்பி வரல அப்படிங்கிறத அவன் உணர்ந்தான். இதுக்கு மேலே அம்மா சொன்ன மாதிரி நம்மளோட முன்னேற்றத்துக்கு நம்ம உழைச்சி அதை தவிர்த்து மீதி இருக்கிற நேரத்தில் மட்டும்தான் மற்றவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு வந்துச்சு. இல்லை அப்படிங்கிறத சொல்ல தயங்காமல் கற்றுக்கணும் அப்படிங்கிறதும் அவனுக்கு அப்போ தான் தோணுச்சு. அப்பத்துலேருந்து அவன்கிட்ட யார் உதவின்னு வந்தாலும் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை சங்கடப்படாமல் சொல்ல ஆரம்பித்தான். அப்படி அவன் சொல்ல ஆரம்பித்த நேரத்திலிருந்து அவனோட வாழ்க்கையும் முன்னேற தொடங்குச்சு. ஆம், நம்மளில் பல பேர் மற்றவங்களுக்காக எவ்வளவோ ஓடி ஓடி செய்கிறோம். ஆனால் நம்மளுக்கு ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ வர்றப்ப எத்தனை பேர் வந்து நிற்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கே தெரியும். தனக்கு மிஞ்சியே தானமும் தர்மமும். நன்றி.